அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் அனைத்து தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கும். நான் லாஸ்ட் வீக்கில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் எப்படி F1 USA ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ணுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு நான் தரேன். சின்ன ரிமைண்டர் உண்டு, நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போடுவேன் எப்படி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணேலும், யாருக்கு அப்ளை பண்ணேலும், எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து காலேஜஸ் வந்து யூஎஸில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அப்ரூவ் ஆகும்னு சொல்லி அப்ளை பண்ணி சரி பார்க்க வேணும் தானே. ஸோ என் பேஜை வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணி இல்லாட்டி கட்டாயம் ஃபாலோ ஒன்று கொடுங்க, ஷேர் ஒன்று கொடுங்க, லைக் ஒன்று கொடுங்க. கட்டாயம் இந்த வீடியோலேயே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி. ஸோ டோன்ட் ஃபீல் ஷாய். உங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் எந்தாலும் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கிலீஷில் எழுத பயமாக இருந்தால் தமிழில் எழுதுங்க, சிங்களத்தில் எழுதுங்க, அடுத்த லாங்குவேஜஸில் எழுதுங்க. நாங்கள் வந்து அதை நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு தேவையான ரிப்ளை நான் உங்களுக்கு தருவேன். மெயின் பேஜில் மட்டும்தான் ப்ளீஸ். ஓகே, எகெயின் இந்த வீடியோ வந்து ஒரு 20 நிமிஷம் தான். உங்களுக்கு இது வந்து தேவையில்லைன்னு சொன்னால் சேவ் பண்ணி வச்சிங்க, ஃப்யூச்சரில் தேவைப்படும். இல்லைன்னு சொன்னால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட பிள்ளைகள் வந்து ஆர்வமாக தேவையான இன்ஃபர்மேஷன் தான் நான் ஷேர் பண்ணேன். திஸ் ஆர் ஆல் ஃப்ரீ. ஸோ குட் டீல் ஒன்று செய்யுங்க, கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்று பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். F1 வீசா வந்து ஏஷியனுக்கு வேறு இல்லை, அடுத்த இன்டர்நேஷ்னல் அடுத்த கண்ட்ரிஸுக்கு வேறு இல்லை. யூகேயா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யார் அமெரிக்காவுக்கு படிக்க வாரன்னு சொன்னாலும் ஃபுல் டைமோ இல்லைன்னு சொன்னால் பார்ட் டைமோ வாரன்னு சொன்னால் F1 வீசா தான் கட்டாயம் எல்லாருக்குமே எடுக்க வேணும். ஸோ இது வந்து என்னென்னத்துக்குன்னு சொன்னால் காலேஜுக்கு, யூனிவர்சிட்டிக்கு, கம்யூனிட்டி காலேஜ், அதாவது 2 வருஷம் சேர டிகிரி, அதுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கும் இல்லையா, ஹார்வர்ட், அடுத்தது வந்து ஸ்டான்ஃபோர்ட், அதை மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கு இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இங்கிலீஷ், இல்லைன்னு சொன்னால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்ஸ்டிடியூஷன். அதாவது நான் சொல்லுவோமே, நீங்கள் ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க, ஏஷியன் கண்ட்ரி, தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி நான் யூஸ் பண்ணுவானோ, ஏஷியன் கண்ட்ரிலேருந்து வாரீங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழோ, சிங்களலையோ, ஹிந்தியோ, ஆனால் வந்து நீங்கள் இங்கிலீஷ் படிக்கணும் அவனோட தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் படிக்க இங்கே இங்கிலீஷ் கோர்ஸ் செய்கிறதுக்கு கூட வரையிலும் இந்த வீசா டைப்பில் வரையிலும் உங்களுக்கு சரியா. ஆனால் ஒன்று முக்கியம், இந்த ஸ்கூல், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களே ஸ்கூல், அது வந்து கட்டாயம் ஒரு சர்டிஃபைடு ஸ்கூலாக இருக்க வேணும். இதுக்கு என்னென்னு சொன்னால் த ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் ப்ரோக்ராம், காமன்லி எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் SEVP சரியா, அதாவது ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர்ஸ் ப்ரோக்ராம். அதில் வந்து யூஎஸ்ஆல் அப்ரூவ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூட் இல்லைன்னு சொன்னால் காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் இதுக்கு வந்து அட்மிஷன் எடுக்க இயலும். என்ன சொன்னால் ஆயிரக்கணக்கான யூனிவர்சிட்டிஸ் அமெரிக்காவில் இருக்குது, ஆனால் ஒரு ஃபியூ ஆஃப் தெம் தான் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து இங்கே படிக்கிறதுக்கு. எகெயின் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் இங்கே வந்து படிக்கிறதோ வேலை செய்கிறதோ பாஞ்சிக்கிறதோ அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தான் எப்படி யூஎஸுக்கு வரையிலும், அதுதான். ஓகே, இதுவும் ஒரு வழிமுறை. ஆனால் இது வந்து வெரி காமன்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போத்தான விசா கேட்டகரி தான் இது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும், நீங்கள் எந்த நேரத்துக்கு வாரீங்க. இப்போ சும்மா சொல்லுவோமே, நீங்கள் வாரீங்க படிக்கத்தான் நீங்கள் வாரீங்க, அதுதானே F1 வீசா கேட்டகரி வந்து படிக்கிறதுக்கு தான் வாரீங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேணும் என்ன ஸ்டடி சரியா, என்ன ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அசோசியேட் டிகிரி ஒன்று செய்கிறீங்க, இல்லைன்னு சொன்னால் பேச்சுலர் டிகிரி செய்கிறீங்க, இல்லை மாஸ்டர் டிகிரி ஓர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரோக்ராம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வாரீங்க, இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறதுக்கு வாரீங்க சரியா. ஒரு 6 மாத கோர்ஸ் இல்லைன்னு சொன்னால் 1 வருஷ கோர்ஸ், அதுக்கும் வரையிலும். ஆனால் அதுக்கும் தேவையானது இந்த F1 வீசா கேட்டகரி தான். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், உங்களோட ஃபேமிலிக்கு வந்து எஃபோர்ட் பண்ண இயலுமா, அவங்களுக்கு தேவையான காசு மணி இருக்குதா இதுக்குன்னு சொல்லி. அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலியில் மட்டுமே இல்லை, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், கிட்ட ரிலேட்டிவ்ஸ் ஒரு தூர ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட ஃபாதர் மதர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கும், அவங்க வெல்த் ஆகிக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்கள வந்து ஸ்பான்சர் பண்ணையிலும் இங்கே போகிறதுக்கு அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் செய்கிறதுக்கு. ஒன்றாவது உங்களுக்கு லெட்டர் ஒன்று எழுத வேணும். எக்ஸாம்பிள் ஒன்று நான் கீழே போட்டிக்கிறேன். என்னென்னு சொன்னால் சும்மா சொல்லுவேன், ஐ கம்ப்ளீட்டட் மை அட்வான்ஸ் லெவல் ஸ்டடீஸ் இன் ஸ்ரீலங்கா. என்ன சொன்னால் என்ன மோஸ்ட் ஆஃப் த ஃபாலோவர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறதால, தமிழ் பேசுகிறதால உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு ஸ்டடி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடின்னு சொல்லுவாங்களே, இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அது படித்து முடிஞ்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, either you are going back to your country or you are going to a different country போகிறீங்களா என்னதுக்குன்னு சொல்லி நீங்கள் அது வந்து ப்ரூவ் பண்ண வேணும். ஓகேயா, அதாவது ஆல்சோ நீங்கள் சும்மா சொல்லுவோமே, நீங்கள் ஐடி டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் ஸ்ரீலங்காவோட படிச்சுட்டு இருக்கிறீங்க, அதை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அதுக்கு தேவையான மாதிரி அவங்களுக்கு அப்ளை பண்ணிடலாம் காலேஜ் ஒன்றுக்கு. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி SEVP, ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் ப்ரோக்ராம் சர்டிஃபைடு ஸ்கூல். என்ன சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஸ்கூல் காலேஜஸுக்கும் வந்து அப்ளை பண்ணல. காரணம் வந்து
only certified institute அதாவது காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் தான் உங்களுக்கு இந்த I-20 என்று சொல்கிற அந்த டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு அவங்க தருவாங்க. அது எப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயம் அந்த ஸ்கூல்ஸ் இதில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண வேணும் F1 international ஸ்டூடெண்ட்டாக. ஓகேயா? ஸோ யூ கேன் கன்சிடர் கம்யூனிட்டி காலேஜ் ஆகிக்கலாம், பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், English language schools and vocational or professional institute offering academic programs. அதாவது 6 மாத அகாடமிக் அப்படியெல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்களே, அது மாதிரி ஒன்று இதை உங்களுக்கு சூஸ் பண்ணிடலும். இது I-20 சொல்கிறது நீங்கள் அதை அப்ளை பண்ணினதுக்கு பிறகு அவங்க அப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த I-20 அனுப்புவாங்க. என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த காலேஜுக்கு வந்து ஆல்ரெடி அட்மிஷன் கேரண்டீட்னு சொல்லி அதில் கொப்பி ஒன்று எம்பசிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக வேணும். எம்பசிக்கு அவங்க ஒரு கொப்பி ஒன்று அனுப்புவாங்க, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். ஓகேயா? ஏன்னு சொன்னால் நீங்கள் அந்த அதில் கொப்பி ஒன்றை தான் எடுத்து US எம்பசிக்கு நீங்கள் இன்டர்வியூ போகல எடுத்துகிட்டு போக வேணும். அப்போ அது வந்து நீங்கள் அவங்க அப்ரூவ் பண்ணின I-20 உங்களோட ஈக்கிற கொப்பியும் வந்து மெச் ஆயிடுச்சுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் உங்களோட இன்டர்வியூ பாஸ் ஆகினீங்கன்னு சொன்னால் யூ ஆர் குட் டு கோ. இந்த கம்யூனிட்டி காலேஜ் இருக்குது தானே, பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ் அப்படி இருக்குது தானே, அதை விட கம்யூனிட்டி காலேஜஸ் வந்து நீங்கள் இங்கே படிக்கத்தான் வாரீங்கன்னு வைங்களே, அது வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் கம்பேர்ட் டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். ஓகேயா? அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ் வந்து கம்யூனிட்டி காலேஜ் வந்து கிட்டத்தட்ட சேம் லெவலில் தான் இருக்கும் எக்ஸ்பென்ஸ் வைஸ். பட் இஃப் யூ ஹவ் மனி, நீங்கள் உங்களோட நெட்ஒர்க் நல்லா உங்களுக்கு நல்ல காசு இருக்குன்னு சொன்னால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கூல்ஸில் எல்லாம் வந்து படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து இதாக இயலும். ஆனால் நீங்கள் கம்யூனிட்டி காலேஜ் ஒன்றில் வந்து படித்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் அங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு உங்களோட 4 இயர்ஸ் யூனிவர்சிட்டி வந்து வேறு யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு வந்து இங்கேருந்தே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளும். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முந்தி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்தான் எல்லாம் செக் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். டியூஷன் ஃபீ உங்களுக்கு மந்த்லி டியூஷன் ஃபீ பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொன்னால் இயர்லி டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குதா. லிவிங் எக்ஸ்பென்சஸ், நீங்கள் இங்கே வந்து யாரோட இருக்க போகிறீங்க, அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்க போகிறீங்களா, இல்லைன்னு சொன்னால் ஒரு இங்கே எலோவ் பண்ணுவாங்க ஃபேமிலி, அதாவது நீங்கள் US ஃபேமிலிஸ் வந்து அவங்க வந்து ஒரு ரூம் ஒன்று அவங்களோட வீட்டில் கொடுப்பாங்க, நீங்கள் அதுக்கு காசு பே பண்ணையிலும் மணி பே பண்ணி அப்படியே அந்த ஸ்கூல் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற க்ளோசஸான ஏரியாவில் வந்து அப்படி எடுக்கையிலும் உங்களுக்கு ஃபுல் மீல் ஃபுல் போர்டு அப்படின்னு சொல்லி எடுக்கையிலும். அதை பற்றி நான் பிறகு பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட்ஸ். நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களோட நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து படிச்சுக்கிறீங்களா, இல்லைன்னு இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு IELTS TOEFL அது மாதிரி இதில் செஞ்சுக்கிறீங்களா, அது வந்து கட்டாயம் வேணும் இல்லையா. என்ன இங்கிலீஷ் நாட்டுக்கு வாரேன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சு கொள்ள வேணும் இல்லையா. அதே இதை நீங்கள் இங்கிலீஷ் படிக்க வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது என்று நான் நினைக்கிறேன். ஸோ we can research more as needed. ஸோ அடுத்தது வந்து அகாடமிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது நீங்கள் உங்களோட ஸ்கோரை பார்ப்பாங்க இல்லையா, அங்குள்ள SAT ஸ்கோர், ACT, GRE ஸ்கோர் எல்லாமே உங்களுக்கு அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து மீட் ஆகுதா உங்களுக்கு இங்கே வந்து படிக்கிறதுக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்காவோ இந்தியாவோ அடுத்த நாட்டோ நான் கீழே போடுறதில்ல, யூஎஸில் வந்து கொஞ்சம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ஸ்கோர்ஸ் எல்லாம் வந்து ஹை எண்டாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க. இங்கே இங்கிலீஷ் born and raised in US அப்படியாப்பட்ட எல்லாமே இங்கிலீஷாக தான் பேசுவாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு அகாடமிக்கலி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் மீக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி ஒன்று இருக்குதான்னு அதை நீங்கள் இது பண்ண வேணும். அது வந்து லெட்டர் ஒன்று எடுத்தாலும் பிரச்சனை ஒன்று இல்லை. நீங்கள் அதாவது இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா பிரச்சனை லெட்டர் ஒன்று எடுத்தா. ஸ்காலர்ஷிப் சில டைமில் வந்து சும்மா சொல்லுவோமே $40,000 யூஎஸில் கேட்குறாங்க ஒரு ஸ்கூல், ஒரு 1 இயர் ஃபுல்லாக 1 இயருக்கு இல்லையா. ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணிலும் அப்போ அந்த 40,000க்கு பதிலாக கிட்டத்தட்ட 24-25,000 ரூபா முடியும், $25,000. மற்றது வந்து அந்த ஸ்கூலால் ஃபண்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு ரெசுமேஸ், அதாவது நீங்கள் கொடுக்க வேணும், ஸ்டோரி ஒன்று சொல்ல வேணும், அதற்கு வந்து லெட்டர் ஒன்று எழுதலும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான சொன்னால் நான் இன்னொரு வீடியோவில் செஞ்சு போட்டேன். பட் அகெயின் ஐ வாண்ட் டு நோ வாட் யூ வாண்ட் டு நோ. அதர்வைஸ் நான் வந்து சும்மா இதை பற்றி பேசினது வேலை இல்லை. அடுத்து வந்து லொக்கேஷன், நீங்கள் பாருங்கள் என்ன லொக்கேஷன் எந்த மாதிரி. என்ன சொன்னால் யூஎஸில் வந்து 50 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து எந்த ஸ்டேட்ஸில் நீங்கள் படிக்கணும், எந்த லொக்கேஷன், அதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து ஹவுசிங் ஆப்ஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், இல்லைன்னா ஹோட்டலில் இருக்கலாம். உங்களுக்கு சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னால் ஹோம் ஸ்கூல் யாராலும் இங்கே உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்கள்ட்ட இருந்தும் உங்களுக்கு போகலும் வரலும். இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு டாபிக், மீட் த காலேஜ் அட்மிஷன் ரிக்குவயர்மெண்ட்ஸ். என்னன்னு சொன்னால்
உங்களுக்கு வேலிட் பாஸ்போர்ட் இருக்க வேணும், கட்டாயம் இருக்குமே. ஸ்கூல் சர்டிஃபிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ட், அது உங்களுக்கு தெரியும் எப்படி எடுக்கணும்னு சொல்லி. O level A level எக்ஸாம் ரிசல்ட்ஸ், யூனிவர்சிட்டி டிரான்ஸ்கிரிப்ட், இங்கிலீஷ் ரிசல்ட்ஸ் சச் அஸ் IELTS TOEFL. அதாவது நீங்கள் சும்மா நீங்கள் தமிழ் மீடியம் இல்லை சிங்கள மீடியம் படிச்சுட்டு அவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து இந்த IELTS கட்டாயம் செஞ்சுருக்கணும். இங்கே வாருன்னு சொன்னேன், இல்லைன்னு சொன்னால் டூலிங்கோ. அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு born and raised பட் யூ கேன் ஸ்பீக் போத் லாங்குவேஜஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அப்படி நீங்கள் அதுக்கு தேவையான இதை காட்ட வேணும். பர்சனல் ஸ்டேட்மெண்ட் காட்ட வேணும். என்னோட பர்சனலி நீங்கள் என்ன அளவுக்கு குவாலிஃபைட் பண்ணிக்கிறீங்க. ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஃப்ரம் யர் பிரின்சிபல்ஸ், காலேஜஸில் இருந்து. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அங்கே ஒரு டிப்ளமோ செஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னால் IELTS அந்த இது இருந்து அது அந்த மாதிரி லெட்டர்ஸ் கட்டாயம் வேணும். நீங்கள் அங்கே இருந்தீங்க, படித்தீங்க, இந்த அளவுக்கு இந்த ஆள் வந்து டேலண்டட்னு சொல்லி. ரெசுமே ஃபார் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது நீங்கள் ரெசுமே வந்து கட்டாயம் செஞ்சிருக்க வேணும். நீங்கள் யாரும் உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன அதுதான். அடுத்தது வந்து SAT, ACT, GRE அது இன்ஃபர்மேஷன் கட்டாயம் இருக்க வேணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்பான்சர்ஷிப் டாக்குமெண்ட்ஸ் அதுதான் கட்டாயம் தேவை. முக்கியமாக பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வந்து 6 monthsக்கு உங்களோட ஃபைனான்ஷியல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து காட்ட வேணும். யார் யார் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ, யார் யார் அவங்களுக்கு இதுக்கு வந்து பே பண்ணுறாங்கன்னு சொல்லி. குட் பி அவங்க வந்து யூஎஸில் லீவ் பண்ணுறதா இருக்கிறா, இல்லைன்னா ஸ்ரீலங்காரியோ இந்தியாவையோ யார் யார் பார்க்குறீங்களோ அந்த நாட்டில் இருந்து ஸ்பான்சர் பண்ணாலும் உம்மா பாப்பா மட்டும் இல்லை, பிரதர் சிஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட அங்கிள்ஸ் ஆண்ட்ஸ் யாருக்கும் அவங்கள வந்து ஸ்பான்சர் பண்ணிடும். ஸோ நான் வந்து சில மாதிரி உங்களுக்கு மேலே சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் காலேஜஸை வந்து சூஸ் பண்ணி ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய்த்து அப்ளை பண்ணுங்கள். காரணம் வந்து அப்ளை பண்ண வேணும். ஓகே, அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண வேணும். காரணம் வந்து எத்தனையோ ஃப்ராட் ஸ்கேமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஜிமெயிலில் வரும், இமெயிலில் வரும், அதெல்லாம் போய்க்காத. நீங்கள் வந்து கூகுள் பண்ணி எந்த ஸ்கூலுக்கு நீங்கள் போகணுமோ அந்த ஸ்கூலில் போய்த்து தான் உங்களோட அட்மிஷனை வந்து சப்மிட் பண்ண வேணும். ஓகே, ஸோ எப்போ வந்து உங்களோட ஸ்கூல் வந்து அக்செப்ட் பண்ணினதுக்கு பிறகு நார்மலி அவங்க சொல்லுவாங்க எவிடன்ஸ் ப்ரொவைட் பண்ண சொல்லி தட் யூ கேன் பே. அதாவது உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணையிலும் உங்களுக்கு யூ ஹேவ் இனஃப் மனி டு ஸ்பெண்ட். எல்லாம் ஒரு வருஷத்துக்கு தான், ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட்டாக. இப்போ நீங்கள் 4 வருஷம் அங்கே படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் 4 வருஷத்துக்கு ஆட தேவையில்லை. 40,000 ரூபாய், $40,000 4 வருஷம் படிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு காட்டினா போதும், கிட்டத்தட்ட $10,000 பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் பேஸ்ட் ஆன் மை ரீசர்ச். ஓகே, ஏன்னா யாரும் கேட்க மாட்டாங்க ஃபுல்லாக பே பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ ஸ்கூல்ஸ் வந்து கட்டாயம் அவங்கள அட்மிஷன் இஷ்யூ பண்ணுறதுக்கு முந்தி அவங்க தேவையான எவிடன்ஸ், ஃபைனான்ஷியல் எபிலிட்டி பிஃபோர் இஷ்யூவிங், அதாவது I-20 ஃபார்ம் உங்களுக்கு அனுப்புறதுக்கு முந்தி நீங்கள் எல்லாம் அது வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்குள்ள நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண வேணும். இந்த ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட பர்சனல் சேவிங் இருந்திருக்க வேணும். யுவர் பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னால் யாரோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், இல்லைன்னு சொன்னால் எஜுகேஷன் லோன் ஒன்று எடுத்துக்கிறீங்க எங்கேயாலும், இல்லைன்னு சொன்னால் கம்பெனி ஆர்கனைசேஷன் வந்து உங்களோட பே பண்ண போகுது, இல்லைன்னு சொன்னால் கவர்மெண்ட்டில் இருந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று கவர்மெண்ட் பே பண்ணுது அப்படின்னு சொன்னால் எல்லாம் வந்து தேவையான எவிடன்ஸ் வந்து காட்ட வேணும். ஸோ காமன் ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரீசன்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட், நான் நேற்று சொன்ன மாதிரி ஃபிக்ஸ்ட் டிபாசிட் சர்டிஃபிகேஷன், ஸ்பான்சர்ஷிப் லெட்டர், ஸ்பான்சர் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதாவது நீங்கள் வேலையில் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் சேலரி ஸ்லிப், பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த டாக்குமெண்ட்ஸ், டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் தேவை. ஏன்னு சொன்னால் ஆல்சோ நீங்கள் பேங்க்கில் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்கக்குள்ள உங்களுக்கு பேங்க் மேனேஜர்கிட்டேருந்து ஒரு லெட்டர் ஒன்றும் எடுக்கலும். அந்த லெட்டர் பெரிய லெட்டர் ஒன்றுமே இல்லை, சின்ன கேஸுகள் தான். இதெல்லாம் நீங்கள் பெருசாக தலையில் போட்டு யோசிச்சிக்க தேவையில்லை. ஓகேயா, நீங்கள் அவங்களோட செக்லிஸ்ட் பண்ணக்குள்ள இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஐ டோன்ட் திங்க் தட் யூ ஹேவ் டு வரி. காரணம் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை வந்து இப்போ மிச்சம் பேர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸை வந்து எடுக்கிறல்ல. சரியா, ஒரு இங்கிலீஷால் ஒரு 2-3 லெட்டர்ஸ் கொஞ்சம் தெரியாத லெட்டர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் ஹெசிடேட் ஆகிறோம், எங்களுக்கு இதை அப்ளை பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து வேறு ஆக்கள்கிட்ட போகிறீங்க, கன்சல்டேஷன் எடுக்கிறீங்க, 40, 50, 60, 70 லட்சம் கொடுக்குறீங்க. ஏன்னு சொன்னால் அவங்க டைம் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் அந்தளவுக்கு இது போகாது. நான் சொல்கிறது 1 கோடியெல்லாம் போகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் ஸ்பான்சர் எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டர் ஒன்று கூட நான் எழுதிக்கிறேன். ஸோ மை ஃபாதர் ஸ்பான்சர்ஷிப் மை எஜுகேஷன், அது இல்லைன்னு சார் அவங்களோட அங்கிளுக்கு எழுதலும் அப்படி இதை வாசி பாருங்கள். இதை மாதிரி நான் எழுதிக்கிறேன். எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்கம் ஒன்று வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்களுக்கு செலவழிக்கலும் அந்த விஷயங்கள் தான் நான் இன்னும் சிம்பிளாக ஷோர்ட்டாக வந்து எழுதிக்கிறேன். இதே விட பெரிய பெரிய லவ் லெட்டர்லாம் தேவையில்லை, சின்ன ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட்ஸ் லெட்டர் தான் அவங்களுக்கு வேணும். அடுத்தது வந்து எல்லாம் அதை ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபார்ம் I-20 வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அது எங்கே வரும்னு சொன்னால் அந்த ஸ்கூல்லேருந்து டிரெக்டாக வரும். இல்லைன்னு சொன்னால் DSO, அதாவது டெசிக்னேட்டட் ஸ்கூல் ஆஃபீஷியல். சரியா, அவங்கள்ட்ட இருந்து வரும் டிரெக்டாக அவங்களுக்கு. அகெயின் நான் நினைக்கிறேன் அவங்க வந்து என்ன எங்கே அப்ளை பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அந்த
I-20 லெட்டர் வந்து அந்த எம்பசிக்கும் போகும், அங்கேயும் ஒரு காப்பி ஒன்று இருக்கும், அப்போ உங்களோட காப்பி ஒன்று இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இஃப் நாட் இட்ஸ் ஓகே. என்ன சொன்னால் நீங்கள் I-20 லெட்டரை கொண்டு போய் எம்பசி கொடுத்தீங்க சொன்னால் அவங்க எப்படியும் ஒரு 1 வீக் போல் போகும், அவங்களுக்கு விசா ரிசர்ச் பண்ணி அப்ரூவ் ஆகினதுக்கு பிறகு தான் தருவாங்க. ஓகேயா? ஸோ அதில் வந்து I-20 கண்டெய்ன்ஸ் என்னென்னு சொன்னால் அதில் என்னென்ன இருக்குன்னு சொன்னால் உங்களோட நேம், இந்த நம்பர் ஒன்று இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் அந்த நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, நீங்கள் அவங்களோட ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம். ஸோ தேவையான அந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருந்தால் அந்த இன்ஃபர்மேஷன் தான் இதில் வந்திருக்கும், அந்த உங்கள்கிட்ட வந்திருக்கிற I-20 ஃபார்முக்கு. இந்த இது சொல்கிறாங்க, யூ எக்ஸ்பெக்ட் டு கேரி த ஒரிஜினல் சைன் ஃபார்ம், அதாவது உங்களோட ஒரிஜினல் வந்து உங்களுக்கு வரும், காப்பி வந்து எம்பசிக்கு போகும். I-20 ஃபார்ம் கிடைச்சதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து F1 விசா ஃபீ பே பண்ண வேணும் இல்லையா? ஸோ நார்மலி சேம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான், இந்த B2 விசா ப்ராசஸ் மாதிரி தான் அது ES-160 அப்ளிகேஷன் தான் அது நீங்கள் கொடுக்குறது. விசா ஃபீ வந்து $350 தான் போகும், விசா இன்டர்வியூ ஃபீ. அடுத்தது வந்து F1 விசா அப்ளிகேஷன் ஃபீ ஒன்று இருக்குது, எவ்வளோன்னு சொன்னால் $185. டோட்டல் வந்து 535, கிட்டத்தட்ட 2 லட்சம் ஸ்ரீலங்கா சல்லியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட. ஸோ தேவையான விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் சொன்னால் நீங்கள் அந்த மேலுள்ள டாக்குமெண்டேஷன் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் கம்ப்ளீட் உங்களோட அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண வேணும். அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இது பாஸ்போர்ட், ஹோம் அட்ரஸ், ஃபேமிலி எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ட்ராவல் ஹிஸ்ட்ரி, ப்ரீவியஸ் US ட்ராவல், ஸ்கூல் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், முக்கியமாக சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் சில அடுத்த இதுலையும் சோஷியல் மீடியாவை அஸ் க்ளீன் அஸ் பாசிபிள் உங்களோட சோஷியல் மீடியாவில் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களோட ஏதாலும் இந்த பொலிட்டிக்கலை பற்றி இதை பற்றி போட்டிருந்தால் டிலீட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இதை மாதிரி விஷயங்கள் போட வானம், யாருக்கும் ஏசி கீசி போட்டு இருக்க வானம், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட கேரக்டர்ஸ், அதாவது நீங்கள் இந்த ட்ரக் சம்மந்தமாக பேசுகிறீங்களா, அதை டோன்ட் கேர். நீங்கள் எஜுகேஷன் பர்பஸ் ஆயிடுச்சுன்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தேவையான விஷயங்கள் மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே? ஸோ அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் நவ் டேஸ். மிச்சம் பேருக்கு அது விளங்குறதில்ல. சோஷியல் மீடியா வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரிசோர்ஸ், அவங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் சோஷியல் மீடியா. ஸோ லெட்ஸ் சே உங்களோட I-20 ஃபார்ம் அந்த ஸ்கூல், யூனிவர்சிட்டிஸ், இன்ஸ்டிடியூட்டால் வந்து உங்களுக்கு அனுப்பிக்கிறான். என்ன சொன்னால் அந்த அளவுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆல்ரெடி அது டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக தான், எஸ்பெஷலி வந்து ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸில் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விசா வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கொள்ளையிலும். ஆனால் உங்களுக்கு வந்து யூஎஸ்க்கு என்டர் பண்ணலாம். அது இப்போ சும்மா சொல்லுவோமே August 30th தான் உங்களோட ஸ்டார்ட் டேட்னு சொல்லுவோமே, நீங்கள் வந்து ஜூனில் போயிடாது. அந்த 1 மாதத்துள்ளுக்குள்ளே தான் நீங்கள் யூஎஸுக்கு உள்ளுக்கு ஆகிடும். ஆனால் அதை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுங்கள் ஏர்லி அஸ் பாசிபிள். அப்போ வந்து உங்களுக்கு டைமும் இருக்கும், அவங்களுக்கு வந்து ப்ராசஸிங் டைம் வந்து கேன் டேக் வேரி. அதாவது சில டைமில் விசா வந்து 5 நாளில் கிடைக்கும், சில டைமில் 2 மாதத்தில் கிடைக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் தி எம்பசி பிசி டைம் அண்ட் பீரியட். அகெயின் தராது அவங்களோட கையில் இருக்குது. உங்களோட வேலை நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ண வேணும். ட்ரை பண்ணி நீங்கள் ஃபெயில் ஆகினா ட்ரை டு அப்ளை அகெயின். எங்களோட யங் ஜெனரேஷன் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. தே ட்ரை சம்திங், இஃப் தே ஃபெயில் ஒன்ஸ் அவங்க வந்து கிவ் அப் பண்ணுறாங்க. லைஃப்பை வந்து கிவ் அப் பண்ண வேணும். ஏன்னு சொன்னால் எவ்ரி டே இஸ் அ நியூ டே. வாட் பிரிங்ஸ் டுமாரோ நோபடி நோஸ். சரியா? ஸோ கீப் ஆன் ட்ராயிங். ஓகே? ஸோ அடுத்ததில் வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னால் ப்ரிப்பேர் ஆஃப் இன்டர்வியூ டாக்குமெண்டேஷன். அப்போ நான் உங்களுக்கு ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ண அவங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும். இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் ஆல்ரெடி அதை பார்த்துட்டோம். ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ், அடுத்தது வந்து எடிஷனல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸில் இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு தேவையானது. ஸோ இம்பார்ட்டண்ட் F1 இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து அங்கே என்னென்னு சொன்னால் கேட்பாங்க, என்னத்துக்கு போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, போய்த்து வந்து என்ன செய்ய போகிறீங்க, அதோட ஏன் நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறீங்க, அமெரிக்கா மீது அடுத்த இங்கிலீஷ் பேசக்கூடிய நாடுகள்லாம் இருக்குதானே, ஏன் அமெரிக்காவுக்கு வாரேங்க. ஸோ நான் சின்ன சாம்பிள் இன்ஃபர்மேஷன் எழுதிக்கிறேன். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து ஏன் யூஎஸ்க்கு போகிறீங்கன்னு சொல்லி எக்ஸாம்பிள் ஆன்சர்ஸ் தானே, அது இல்லை நீங்கள் அதுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அடுத்து கேட்பாங்க, இந்த யூனிவர்சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க, நீங்கள் அதுக்கு தேவையான ஆன்சரை உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆன்சர் ஒன்று நான் உங்களுக்கு கொடுத்திக்கிறேன். கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தானே, நான் வந்து கலெக்ட் பண்ணின இன்ஃபர்மேஷன் எக்ஸாம்பிள் ஆன்சர் கொடுத்திக்கிறேன். நீங்கள் பாருங்கள், கேட்பாங்க சில டைமில் ஏன் நீங்கள் இந்த கோர்ஸை வந்து
சூஸ் பண்ணிக்கிறீங்க, சும்மா சொல்லுமே நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு துபாய்க்கோ எங்கேயாலும் வேறு நாட்டு போகிறோன்னு சொன்னால், ஆஸ்திரேலியா போகிறோன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டடியும் டு ஹை லெவலில் தேவை. அதனால தான் யூஎஸில் வந்து சேர்றீங்க. இந்த சர்டிஃபிகேஷன் வந்து worth இந்த யூஎஸில் ஒரு ஸ்டடி ஒன்று படித்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாட்களையும் விட நல்ல போத்தாக இருக்கும். அதனால் செய்யலும்னு சொல்லி அப்படி ஒரு உங்களுக்கு தேவையான ஆன்சர் அந்த உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆன்சரை நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ யார் பே பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் கோஸ்ட் அதெல்லாம் கேட்கக்கூடும். அடுத்தது இதெல்லாம் வந்து தே கேன் ஆஸ்கா சம்டைம் வித்தவுட் ஆஸ்கிங் வந்து உங்களுக்கு விசா தரையும் கூடும். அதில் வந்து உங்களோட டாக்குமெண்டேஷன், உங்களோட லெட்டர், ரெசுமேஸ், உங்களோட படிப்புகளை பற்றி பார்த்தாலே வேணுங்க. அடுத்தது வந்து இப்படி தானே சாதாரணமாக ஒரு நல்லா படிச்சுட்டு இருக்கிற புள்ளு வந்து பொடியனோட புள்ளியை வந்து அப்ளை பண்ணக்குள்ள விளங்கும். நல்ல ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிற பொடியனோட கஷ்டப்பட்டு படிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்தது வந்து ஹவு மச் கோஸ்ட். நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் ஒன்று செஞ்சு தான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து இது எடுத்தேன். ஓகேயா? ஸோ ப்ளீஸ் ரீட் த்ரூ இட் அகெயின். இது வந்து ஃபுல்லி இது இல்லை, இதை விட குறையுமிக்கும் ஹாஃபுமிக்கும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் எடுக்க மேலும். நான் இன்ஷால்லா அடுத்த ஒரு வீடியோவில் எப்படி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று போடுவேன். பட் கட்டாயம் இந்த இப்படி வீடியோஸ் எல்லாம் வந்தால் கட்டாயம் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் ஷேர் ஒன்று கொடுங்க. ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் மிச்சம் செய்ய வேணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் செய்கிறதுக்கு தான் சல்லி கேட்குறாங்க, காசு கேட்குறாங்க. ஸோ try to find someone that who's really trustworthy. உங்களுக்கு தெரிஞ்ச ஆளோட எடுத்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளோட எடுத்து இந்த மாதிரி வேலையில் நீங்கள் செய்யுங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வாசித்து பார்த்து அதில் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று எடுக்கலும்னு சொன்னால் யூ கேன் டூ இட் ஆல் யுவர் செல்ஃப். அகெயின் தேங்க்யூ வெரி மச். அண்ட் கட்டாயமான வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் ஷேர் ஒன்று கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஐ வில் see you in my next video.